சாலை வேலைகள் தொடங்கப்பட்டு பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் சாந்தம்பாறை கிராம பஞ்சாயத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் துயரத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். சாந்தம்பாறை குந்தப்பனத்தேரியில் தான் சாலை வேலைகள் தொடங்கி பாதி வழியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இது வழியாக கால்நடை பயணம் கூட சிரமமாக மாறியுள்ளது. வளர்ச்சி வரும் துயரம் மாறும் என்ற ஆட்சியாளர்களின் வாக்குறுதியை நம்பிய ஒரு கிராமம் இப்போது துயரத்தில் தள்ளப்பட்டுள்ளது. சாந்தம்பாறை பஞ்சாயத்தில் குஞ்சப்பனத்தேரியில் தான் அதிகாரிகளின் மெத்தனத்தை தொடர்ந்து 50 குடும்பங்கள் முழுவதுமாக தனிமைப்பட்ட நிலையில் உள்ளனர். வழி வீதி கூட்டுவதற்காக இருந்த சாலையும் சேதப்படுத்தி இப்போது 8 மாதம் கடந்துள்ளது. கால்நடை பயணம் கூட சிரமமாக மாறிய சாலையில் தான் தினந்தோறும் பள்ளிக்கூடம் திறக்கும் போது குழந்தைகள் பயணம் செய்ய வேண்டும். பணமில்லை என்று கூறி பஞ்சாயத்து அதிகாரிகள் வேலையை நிறுத்தி வைத்துள்ளனர். உள்ளது 3.5 சென்ட் 4 சென்ட் 2 சென்டே உள்ளு. 5 അടി ചെലവും കൊടുത്തിട്ട് നിങ്ങളുടെ ആവശ്യത്തിന് നിങ്ങൾ കെട്ടിക്കോണമെന്ന് പറഞ്ഞാൽ ഇത് എന്ത് ന്യായമാ? ഇതാണ് ഈ ചാന്തമ്പാറ പഞ്ചായത്ത് ചെയ്യുന്നത്. ചേച്ചി പോകാൻ വേണ്ടി വന്ന് കാര്യങ്ങൾ ചെയ്തു, ചേച്ചിയും പോയി, പിന്നെ ഇങ്ങോട്ട് തിരിഞ്ഞ് നോക്കിയില്ല. ഈ മഴക്കാലം ഇതിൽ ജനങ്ങൾ ഇറങ്ങാൻ പറ്റുമോ? ഇപ്പോൾ സാറ് തന്നെ കണ്ടോ, ഈ സ്കൂൾ പിള്ളേർക്ക് പോകണം, ഇതിൽ എങ്ങനെ പോകും? രാത്രി ഒരാൾക്ക് സുഖമില്ലാതായ ഇതിനെ എടുത്തുകൊണ്ട് പോകും. ഇങ്ങനെ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ഈ കെട്ടിച്ച് ഈ റോഡ് പണി തീർത്ത് കൊടുക്കണ്ടേ എന്നുള്ളതാണ്. ഈ പണി ചെയ്യണം, റോഡ് വേണ്ടാന്ന് ഞങ്ങൾ പറയുന്നില്ല, ചെലവും കൊടുത്തിട്ടുണ്ട്, ഇത് കെട്ടിക്കൊടുത്ത് ചെയ്യണം. 8 மாதத்திற்கு முன்பு வரை இது வழியாக சிறிய வாகனங்கள் கடந்து சென்றன. குந்தப்பனத்தேரியில் பொதுமக்களின் பயண சிரமத்திற்கு தீர்வு காணப்படும் என்ற பெயரில் 8 மாதங்களுக்கு முன்பு பஞ்சாயத்து பணம் அனுமதித்து சாலையை வீதி கூட்டி கான்கிரீட் செய்ய தீர்மானித்தது. ஆனால் இப்போது சாலை வேலைகள் பாதி வழியில் முடங்கியுள்ளது. இதோடு பொதுமக்களின் பயண சிரமம் அதிகரித்துள்ளது. வீதி குறைவாக இருந்த போதும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உதவியாக இருந்த சாலை தான் இப்போது கால்நடை பயணத்திற்கு கூட துயரமாக மாறியுள்ளது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை வந்து இடிச்சு போட்டவங்க இப்போ வரைக்கும் இந்த சைடு எட்டி கூட பார்க்கல. அதனால் எங்களுக்கு ரோடை சீக்கிரம் போட்டு தரணும், அந்த கெட்டு வேகமாக கட்டி தரணும். பயங்கர புத்திமுட்டாக இருக்குது. எனக்கெல்லாம் உடம்பு வர முடியாது, எனக்கு வழியே இல்லாமல் ஆக்கி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, இறங்கி வர்றதுக்கு வழி இல்லை. எனக்கு வீட்டில் ஆம்பளையால் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. அடுத்த வீட்டு வழியை ஓடி நம்மளை விடவும் மாட்டாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த ரோடை சரி பண்ணி கொடுப்பாங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுக்கணும். சாலை வீதி கூட்டுவதற்காக ஜேசிபி உபயோகித்து சேதப்படுத்தியதோடு பல வீடுகளிலும் பாதுகாப்பு சுவர்களும் சேதமடைந்தன. இது மட்டுமல்லாது பலரின் செப்டிக் டேங்குகளும் சேதமடைந்துள்ளன. மழைக்காலம் வரவுள்ள நிலையில் இது வழியாகத்தான் பள்ளிக்கூட குழந்தைகள் உட்பட உள்ளவர்கள் செல்ல வேண்டும். இந்த பகுதியில் தொற்றுநோய் அபாயமும் அதிகரித்துள்ளது. എലക്ഷൻ വന്ന് ഒരാഴ്ചയ്ക്ക് മുമ്പ് റോഡ് പൊളിച്ചിട്ടിട്ട് റോഡ് പണി എടുത്തതാണ്. ഇപ്പോൾ 8 മാസമായി. ഞങ്ങൾ പറഞ്ഞ് മടുത്തുപോയി. ഇതിന് മുമ്പ് കല്ല് പാവി നല്ല കോൺട്രാക്ട് റോഡ് ഉണ്ടായിരുന്നതാണ്. ഇത് മൊത്തം അവർ പൊളിച്ചിട്ടതാ കിട്ടാച്ചി കൊണ്ടുവന്ന്. എനിക്കെങ്ങനെയെങ്കിലും എനിക്ക് സേഫ്റ്റി ടാങ്ക് ലീക്കായിക്കൊണ്ടിരിക്കുക. അത് എങ്ങനെയെങ്കിലും എനിക്ക് കെട്ടിത്തരണം. വളി വേണം, വളിക്ക് 1.5 അടി കൊടുത്തിട്ടുണ്ട്. അതില്ലാതെ എൻ്റെ ഭാഗം കെട്ടിത്തരണം. சாந்தம்பாறை பஞ்சாயத்து தலைவரின் சொந்த வார்டில் உள்ள மக்கள் தான் இந்த துயரம் அனுபவித்து வருகின்றனர். பஞ்சாயத்து தேர்தலுக்கு முன்பு சாலை வேலைகள் நிறைவு செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிந்து புதிய ஆட்சிக்குழு அதிகாரம் வந்தும் இந்த வழியில் வேலைகள் தொடங்கவில்லை. அதிகாரிகளின் மெத்தனத்தை இனி அனுமதிக்கப் போவதில்லை என்ற நிலையில் பொதுமக்கள் உள்ளனர். சாலையின் மோசமான நிலைக்கு தீர்வு காணவில்லை என்றால் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தவும் 50 குடும்பங்கள் தயாராகி வருகின்றனர். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.